பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். ஓலம் செய்துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஆனைமுகனின் திருப்பாதம் பணிந்து குருவருளை வேண்டுவோம். பாடுவோமே பேரானந்தமுடனே நாம் பாடுவோமே, பேரானந்தமுடனே நாம் சத்குரு பாதமலர் தொடுவோமே. கூடி கூடி கொண்டாடுவோமே, நாம் கூடி கூடி கொண்டாடுவோமே. நாம் குருநாதா குருநாதா என்றே பாடிடுவோம். குருநாதா குருநாதா என்றே பாடிடுவோம். குருநாதா குருநாதா என்றே ஆடிடுவோம். ஓம் குருநாதா ஜெய குருநாதா, ஓம் குருநாதா ஜெய குருநாதா. சத்குரு பாதம் பணிந்து இறையருளை வேண்டுவோம். விளையாட இது நேரம்மா, விளையாட இது நேரம்மா முருகா, விளையாட இது நேரம்மா. என் வினையாலே படும் பாடு தனை சொல்ல வரும்போது விளையாட இது நேரம்மா. என் வினையாலே படும் பாடு தனை சொல்ல வரும்போது விளையாட இது நேரம்மா. புரியாத புதிரோ நீ அறியாத கலையோ, புரியாத புதிரோ நீ அறியாத கலையோ. பரிகாசமோ என்மேல் பரிதாபம் இல்லையோ, பரிகாசமோ என்மேல் பரிதாபம் இல்லையோ. விழித்தோகை மயில் மீது முருகா, விழித்தோகை மயில் மீது வருவாய் என்று எதிர்பார்த்து, விரித்தோகை மயில் மீது வருவாய் என்று எதிர்பார்த்து, வழிமேலே விழி வைத்து உனை காண வரும்போது விளையாட இது நேரம்மா, நேரம்மா, நேரம்மா. முருகன் வந்து அருள் புரியும் நேரத்தை வேண்டி இந்த நிகழ்ச்சியை அடியேனுக்கு அளித்த மெய்ப்பொருள் ஆன்மீக மையத்தின் அனைத்து நிர்வாக பெருமக்களுக்கும், இதனை கேட்டு மெய்ப்பொருளை நாட நினைக்கின்ற அத்துணை மெய்யன்பர்களுக்கும் எனது அன்பான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, மெய்யன்பர்களே, சென்ற வார சிந்தனையிலே 4 சொற்கள், வெளிப்படையாக சொல்ல போனால் 4 பொருள்களை பற்றி நாம் சிந்தித்தோம். என்ன பொருள்கள் அவை? தவம், அறம், தலை, கிளை. ஆண்டவனுடைய படைப்பை நாம் எப்படி உணர வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தவம் செய்து தன்னை வந்த அடைய ஆன அத்துணை அருமையான ஆற்றலையும் இந்த
பூத உடலில் புதைத்து வைத்திருக்கின்றான் இறைவன். அந்த புதையலை தோண்டி எடுத்து அனுபவிக்க முடியாமல் நாம் அல்லல் பட்டு கொண்டிருக்கின்றோம். தவம் இயற்ற இயலாதவர்கள் இருப்பார்கள். அவர்கள் அறம் செய்யலாம். அறம் செய்ய இயலாதவர்கள், அறம் என்பது ஈகையும் கூட, தர்மம் செய்யலாம். அவர்கள் கூட மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும். எப்படி தெரியுமா? ஈவதற்கு ஒன்றுமில்லை என்றால் இன்சொல் பகரலாம். இன்சொல்லை சொல்லி மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்ய முடியும். அதனால்தான் திருமூலர் சொன்னார், யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்சொல் ஆமை. யாவர்க்குமாம் பிறர்க்கு இன் உரைத்தானே என்று சொன்னார். ஆக பெருமக்களே, தவம் செய்து சூரன் கேட்டான் வரம். என்ன வரம் கேட்டான்? சிவனன்றி அவன் ஜீவனை யாராலும் அழிக்க முடியாது என்ற வரம் கேட்டான். இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிவன் கொடுத்து விட்டார் என கேட்டதை கொடுப்பது ஆண்டவனுடைய கருணை. ஆனால் கேட்பவர்கள் எப்படி கேட்க வேண்டும், என்ன கேட்க வேண்டும் என்ற நியதி உண்டு. அதை மறந்து விட்டான் சூரன். தவம் செய்தான். ஆனால் அவன் கேட்ட வரம் இயற்கைக்கு மாறுபட்டது. சிவனை அன்றி அவன் ஜீவனை யாராலும் அழிக்க முடியாது. இது இயற்கைக்கு மாறுபட்ட ஒரு வேண்டுகோள். பிறப்பவன் என்பது இறப்பது இயற்கை நீதி. இது யாருக்கும் எந்த விதமான பாகுபாடும் இல்லாத ஆண்டவனுடைய இயற்கை நீதி இங்கே விளையாடுகிறது. ஜனனமும் பூமியில் புதியது இல்லை, மரணத்தை போல் ஒரு பழையதும் இல்லை. ஜனனமும் பூமியில் புதியது இல்லை, மரணத்தை போல் ஒரு பழையதும் இல்லை. இரண்டும் இல்லாவிடில் இயற்கையும் இல்லை. இரண்டும் இல்லாவிடில் இயற்கையும் இல்லை. இயற்கையின் ஆணைதான் ஞானத்தின் எல்லை. இயற்கையின் ஆணைதான் ஞானத்தின் எல்லை. மனதில் மனிதர்கள் இருத்த வேண்டிய இந்த சிந்தனை. சூரனின் வாழ்வு நமக்கு போதிப்பது என்னவென்று பார்ப்போம். இயற்கையோடு ஒட்டி வாழ வேண்டும் என்பது. அடுத்தது, நன்மையும் தீமையும் பிறர் தரவாரா. நன்மையும் தீமையும் பிறர் தரவாரா. திருமூலர் அழகாக சொல்லுவார், தானே தனக்கு பகைவனும் நட்டான். தானே தனக்கு பகைவனும் நட்டானும், தானே தனக்கு மறுமையும் இம்மையும், தானே தான் செய்த வினைப்பயன் துய்ப்பானும், தானே தனக்கு தலைவனும் ஆமை. இந்த பாடலை மெய்யன்பர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தானே தனக்கு பகைவனும் நட்டானும், நாம் தான் நமக்கே உறவும் பகையும். தானே தனக்கு மறுமையும் இம்மையும், இப்பிறவியின் நன்மையும் மறுபிறையும் நன்மையும் உண்டாக்கக்கூடியது நாமேதான். ஆண்டவன் என்று அநேகம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அந்த நினைப்பு தவறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தானே தனக்கு மறுமையும் இம்மையும், தானே தான் செய்த வினைப்பயன் துய்ப்பானும். வினை விதைத்தா வினைய இருக்கிறோம், திணை விதைத்தா திணை இருப்போம். அதனால என்ன நாம் இந்த
பூவுலகில் விதைக்கின்றோம் என்பதைத்தான் நாம் அறுவடை செய்ய இருக்கின்றோம். அதனால்தான் அவர் சொன்னார், தானே தான் செய்த வினைப்பயன் துய்ப்பானும் அனுபவிப்பனும் அவன்தான். ஆக தானே தனக்கு தலைவனும் மாமே என்றார். நமக்கு தலைவன் நாமேதான். அன்னவிற்கு தலன் என்று ஆண்டவனை நிலைக்கக்கூடிய நிலையில் நாம் வாழ வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் பெரியோர்கள் சொல்லி சென்றிருக்கின்றார்கள். அதை இங்கு நான் நினைவு கூற விரும்புகின்றேன். அகம் பிரம்மாஸ்மி என்பார்கள். அகம் பிரம்மாஸ்மி என்ன அர்த்தம்? நானே பிரம்மம். நானே பிரம்மம் என்று சொன்ன நிலையிலே ஆண்டவன் பிரம்மன் நமது தலையிலே எழுதினார் என்று சொல்வது எந்த வகையில் நியாயம்? நானே பிரம்மம் என்று சொன்னால் தலையெழுத்தை நானேதானே எழுதுகிறேன். ஆக அந்த தலையெழுத்தை எழுதுவது நம்மளுடைய செயல்கள், வினைப்பதிவுகள், நல்வினை தீவினை என்ற வினைப்பதிவுகள். தனியாக ஒரு சித்திரகுப்தனோ பிரம்மாவோ இல்லை பெருமக்களே. இதைத்தான் சொன்னார் திருமூலர், தானே தனக்கு தலைவனும் ஆமே என்று. நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் பிறவி என்ற ஒரு கடலை கடக்க நாம் பிறந்தே ஆக வேண்டும் என்ற நிலையை மறந்தே போனது மனித சமுதாயம். மெய்ப்பொருள் நண்பர்களே, இதை நாம் மக்களுக்கு புகட்ட வேண்டும். ஆதிசங்கரர் அழகாக அன்றே பாடியிருக்கின்றார்கள். புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி சடரே ஜயனம். திரும்பவும் சொல்லுகின்றேன். புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி சடரே சயனம். அழகாக தமிழ் படுத்தினார் கவிஞர் கண்ணதாசன். அவர் பாடுகின்றார், மறுபடி ஜனனம் மறுபடி மரணம் மறுபடி தாயின் வயிறே சரணம். இதில் நாம் யாரே மருள் கொண்டோரே. மருள் கொண்ட நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இருளை களைந்து ஆண்டவனை அடைய வேண்டும் என்பதை போன சிந்தனையிலே நன்றாக நாம் புரிந்து அனுபவித்திருக்கிறோம். அந்த நிலையிலே நாம் இன்று கந்தர் அனுபூதி பாடல் 5க்கு செல்ல இருக்கின்றோம். மெய்யன்பர்களே, ஆன்மீகம் கேட்கும் போது நன்றாக புரியும். சற்று கழித்து நினைத்து பார்த்தால் பூரணமாக கண்டிப்பாக புரிய இயலாது. அதுதான் ஆன்மீகத்தினுடைய தன்மை. இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் அனுபவித்தேதான் இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அதனால்தான் ஆன்மீகம் இத்தரணியில் தழைக்கவில்லை என்பதும் உண்மை. ஆக இந்த மெய்ப்பொருள் ஆன்மீக மையத்தாருக்கு இதை தழைக்க வைத்த அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்தி அவர்களை ஊக்குவிக்க கண்டிப்பாக கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு பாடல் 5க்கு செல்ல இருக்கின்றோம். மகமாயை களைந்திட வல்ல பிரான். இது மாயை பற்றிய பாடல். மாயை என்பதை நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம் சென்ற சிந்தனையிலே. பிரம்மத்தை மறைத்து நிலையற்ற பொருளை நிலையானது என காட்டும் தன்மையது மாயை. பதி பசு பாசம் என்றதிலே பாசம் என்ற தலை
3 கிளைகளை கொண்டது. ஒன்று ஆணவம், கன்மம், மாயை. இந்த மாயை இந்த உலகத்திலே நிரந்தரமாக உள்ளது ஆண்டவனைப் போல் என்பதை நாம் மறக்கவே கூடாது மையன்பர்களே. ஆகவே ஜீவான்மா சிவனை அடைய முடியாது செய்யக்கூடிய தன்மையை உடையது இந்த மாயை. ஆக இந்த மாயை பற்றிய பாடலை உங்கள் முன் வைக்கின்றேன். மகமாயை களைந்திட வல்லபிரான் முகம் 6 மொழிந்தும் ஒளிந்திடனே. நன்றாக இந்த வாக்கியத்தை உற்று நோக்குங்கள். முகமாறு மொழிந்தும் ஒளிந்தினனே. அகமாடை மடந்தையர் என்று அயரும் சக மாயையுள் நின்று தயங்குவது என்று. இது புலம்பல் என்று சொல்வதற்கில்லை, உலகுக்கு அவர் அளிக்கும் உபதேசம். அருணகிரி பெருமான் உலகுக்கு அளிக்கும் உபதேசம். இந்த பாடலில் நாம் கவனிக்க வேண்டியதும் 4 சொற்றொடர்கள். ஒன்று மகமாயை, மகமாயை கலந்திட வல்லபிரான். 2 சகமாயை, சகமாயையுள் நின்று தயங்குவதே. அடுத்து மிகவும் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சொற்றொடர் மொழிந்தும் ஒளிந்திலனே. என்ற அந்த சொல் அதனுடைய தீவிரத்தை காட்டுகிறது. மொழிந்தும் ஒளிந்திலனே. எதை மொழிந்தும்? அடுத்தது முக்கியமான ஒரு பகுதி. முகம் 6 மொழிந்தும் ஒளிந்திலனே. முகம் 6 மொழிந்தும் ஒளிந்திலனே. மெய்யன்பர்களே, இதனுடைய சுருக்கத்தை சொல்லுகின்றேன். வலிமைமிக்க மாயைகளை எல்லாம் நீக்க வல்லவன் ஆறுமுகப் பெருமான். இது முதல் வரியினுடைய பதம். வலிமை மிக்க மாயைகளை எல்லாம் நீக்க வல்லவன் ஆறுமுகப் பெருமான். ஏனால் அவன் உலகத்தை உய்விக்க வந்தவன். அடுத்த வரிக்கு போவோம். முகம் 6 மொழிந்தும் ஒளிந்திலனே. முகம் 6 மொழிந்தும் ஒளிந்திலனே. ஆறுமுகம் ஆறுமுகம் என ஓதியும் கூறி வந்தும் ஒளிந்திலனே. எனத்தை ஒளிந்தார் என்பதை பின்னால் பார்ப்போம். அகம் மாடை மடந்தை என்று அயரும். அகம் மாடை மடந்தையர் என்று அழிந்தும். அகம் என்றால் இங்கு வீடு என்று பொருள் கொள்ளக்கூடாது, மண். மாடை என்றால் பெண், மடந்தையர் என்றால் மன்னிக்கவும், மாடை என்றால் பொன், மடந்தையர் என்றால் பெண். ஆக இந்த மூன்றைகளையும் நினைத்து அயரும், சோர்வு அடையச் செய்கின்ற சக மாயையுள் தயங்குவது ஒளிந்திலனே என்கின்றார். சகமாயை என்பது பிரபஞ்ச மாயையை குறிக்கும். ஏற்கனவே நாம் சிந்தித்திருக்கிறோம். ஆண்டவன் எப்படி நித்தியமோ, ஆண்டவன் எப்படி அனாதையோ, அதுபோல் மாயையும் அனாதி, நிலையான பொருள், நம்மை பற்றியிருக்கின்ற பொருள், நமக்கு தெரியாத நம்முள்ளே வளர்கின்ற ஒரு பொருள் மாயை. ஆக பிரபஞ்ச மாயையில் சிக்கி கலக்கமடைவதை விட்டு விலகி போனேன் இல்லையே என்கின்றார். அவர் தன்னை நோக்கி சொல்வது நாம் உலகுக்கு அவர் அளித்த உபதேசம் என்று கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன். ஆக ஆறுமுகப் பெருமான் மாயையை ஒழிக்க வந்தவன். அவனுடைய பேர் சொல்லியும் கூட மாயையை ஒழிக்க முடியவில்லை என்றால் ஏதோ ஒரு பொருள் அங்கு தொக்கி நிற்கிறது. என்ன தொக்கி நிற்கிறது? பிரபஞ்ச மாயையினுடைய அழுத்தம்.
பிரபஞ்ச மாயையினுடைய ஆற்றல் தெரிகிறது. அதை மெய்யன்பர்கள் தயவு செய்து புரிந்து செயல்பட அன்போடு கேட்டுக்கொண்டேன். வினை தீர, துன்பம் தீர ஆண்டவனை நாம் துதிப்போம். அவன் அருள் நமக்கு கிடைக்கும். அதில் சந்தேகமில்லை. நம்பினார் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்பு. ஆண்டவனை விட அவன் பாதத்திற்கு சக்தி அதிகம். அதனால்தான் பாதம் பற்ற வேண்டும், திருப்பாதம் பணிய வேண்டும் என்று சொல்லுகின்றோம். ஏன் துதிப்பது கூட பாதாதி கேசன்தான் பார்த்து துதிக்க வேண்டும் என்கின்றார்கள். ஆக ஆண்டவருடைய பாதம் அவனை விட சக்தி வாய்ந்தது. அதைவிட சக்தி வாய்ந்தது அவனுடைய நாமம், பெயர். அதனால் தான் சொல்லுகின்றார், ஆறுமுகம் என மொழிந்தும் ஒளிந்திலனே என்று. ஆண்டவனுடைய நாமத்தை சொல்லியும் கூட அவருடைய மாயை அவரை விட்டு விலகவில்லை என்பதை அருணகிரி பெருமான் நமக்கு அறிவுறுத்துகின்றார். இப்பொழுது நாம் பார்ப்போம், மொழிந்தும் பார்ப்போம். எதை மொழிந்தும்? ஆறுமுகம் 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 என்று பழனி திருப்புகளிலே அருணகிரினார் நமக்கு படைத்து சென்ற அந்த பாடலை பார்ப்போம். ஆறுமுகம் 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 என்று பூதி, ஆறுமுகம் 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 என்று பூதி, ஆகமணி மாதவர்கள் பாதமல சூடுமடியார்கள் பதமே துணையதென்று நாளும், ஆகமணி மாதவர்கள் பாதமல சூடுமடியார்கள் பதமே துணையதென்று நாளும், ஏறுமயில் வாகன குஹாசரவனாயனது ஈசையன மானமுனதென்று மோதும், ஏறுமயில் வாகன குஹாசரவனாயனது ஈசையன மானமுனதென்று மோதும், ஏழைகள் வியாகுலமிதேதென வினாவிலுனை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ, ஏழைகள் வியாகுலமிதேதென வினாவிலுனை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ, நீருபடு மாடை பொறுமே நீ அவவேல அணி நீலமயில் வாக உமை தந்த வேளே, நீருபடு மாடை பொறுமே நீ அவவேல அணி நீலமயில் வாக உமை தந்த வேளே, நீச்சர் கடமோடினது தீவினையெல்லாம் அடிய நீடு தனி வேல்விடும் அடங்கல் வேளா, நீச்சர் கடமோடினது தீவினையெல்லாம் அடிய நீடு தனி வேல்விடும் அடங்கல் வேளாம், சீறி வருமாறவுணனாவியுனுமானை முக தேவ துணை வாசி கரியண்ட கூடம், சேரும் அழகார் பழனி வாழ் குமரனே பிரம தேவர் வரதா முருக தம்பிரானே, சேரும் அழகார் பழனி வாழ் குமரனே பிரம தேவர் வரதா முருக தம்பிரானே, தேவர் வரதா முருக தம்பிரானே, தேவர் வரதா முருக தம்பிரானே. இந்த பாடலை கண்ணுற்ற பெரியோர்களே, தேவர் வரதா முருகா தம்பிரானே, தேவர்களையே காப்பாற்றிய அந்த பெருமான் ஏழைகளை காப்பாற்ற வேண்டுமல்லவா? அருமையான வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள் அருணகிரி பெருமான். ஏழைகள் வியாகுலம் இதேதென வினாவில் இல். புரிஞ்சுக்கொண்டாங்க. ஏழைகள் வியாகுலம் என்றால் கவலை. ஏழைகள் வியாகுலம் இதேதென வினாவில் இல். வினாவாத உன்னை வினா இல் என்கின்றார். ஏழைகள் வியாகுலம் இதேதென வினாவில் உன்னை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ. என்பர்களே, ஆண்டவனுக்கு 5 கடமைகள் உண்டு. நாம் தெரிந்திருப்பது 3 கடமைகள் தான். பொதுவாக சொல்லுகின்றேன். மெய்யன்பர்களுக்கு
5 கடமைகளை அவன் ஆற்ற வேண்டும் என்பது தெரியும். அவன் 5 கடமைகளை ஆற்ற வேண்டிய கடப்பாடுடையவன். படைத்து விட்டால் மட்டும் போதாது. படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற 3 தொழில்களை மட்டும் ஆண்டவன் செய்தால் அவன் ஆண்டவனே அல்ல. அதற்கு மேல் 2 பொருள்களை அவன் செய்ய வேண்டும், கடமைப்பாடுடையவன். அது அருளல், மறைத்தல். காத்தல். அருள்வாய் 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 என்று அருணகிரி பாடாத பாட்டுகள் அநேகமாக இருக்காது. என்றால் அவனுடைய அருள் வேண்டும். அவன் நம்மை காக்க வேண்டும். அவன் காப்பான் என்ற நிலையிலே நாம் இருப்போமானால் அவன் அருளுவான். சூரனுக்கு வரம் கொடுத்தான், இயற்கைக்கு மாறுபட்டான வரம் கொடுத்தான். ஆக அவன் அருளுவான், கேட்டதை அருளுவான். கேட்பது எதை என்பதை நாம் புரிந்து செயல்பட வேண்டும். இயற்கைக்கு மாறுபட்ட ஒரு வரத்தை கேட்டான், அதை அறம் என்பதை மறந்து மரத்தை கேட்டான், மறைந்து போனான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அருளுவான் ஆண்டவன். அகந்தை கொண்டு நாம் இருப்போமானால் அதை மறைத்து விடுவான். ஆக ஆண்டவன் படைத்தல், காத்தல், அழித்தல் என்பதோடு அருளல், மறைத்தல் என்ற 2ஐயும் செய்யக்கூடியவன். அதை புரிந்து மானுடர்கள் மேன்மையடைய வேண்டும். இப்படி உன்னை துதித்து ஒளிந்தும் ஒளிந்திலனே என்று அதனால்தான் பாடுகின்றார் இந்த பாடலில் அருணகிரி பெருமான். ஏன் எழுதவில்லை என்ற ஒரு கேள்வி நமக்கு இங்கே கண்டிப்பாக வரும். அந்த காலத்துல திரைப்படத்தில் எல்லாம் ஆன்மீக பாடல்கள் நிறைய இருக்கும். அது எந்த திரைப்படம் என்பது எனக்கு யாகம் இல்லை. பலே 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 தேவா பாரோர் அறியா உன்மாயா, பலே 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 தேவா பாரோர் அறியா உன்மாயா, இந்த பாரோர் அறியா உன்மாயா. இந்த பாடலினுடைய பொருள் மெய்யன்பர்கள் உணர வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கின்றோம். ஓதுதல் பற்றிய சிந்தனையை நாம் கண்டிப்பாக சீர்தூக்கி பார்க்க வேண்டிய நிலையிலே இருக்கின்றோம். ஓதுதல் என்பது மட்டுமல்ல, ஔவையார் அன்றே சொல்லிவிட்டார், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஓதுதல் என்பது நம் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்து கூடவே வர வேண்டும். ஒன்று செய்கின்றோம், முருகா செய்து முடித்து கொடுப்பா, வேண்ட வேண்டும். வாயை விட்டு சொல்லவென்றால் மனத்திலே நினைத்து கொண்டு முருகா செய்கின்றேன், இதை முடித்துக் கொடு என்று சொல்ல வேண்டும். ஏன் அப்பர் பெருமானே என்ன சொல்லி இருக்கின்றார்? பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே. யாரை பேசாத நாள்? பெரியானை பெரும் பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே. திருமுறைப்பதிகம் அப்பர் பாடியது. ஆக பிறவா நாள் என்று சொல்லுகின்றார். பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. பிறவா நாள் என்று சொன்னால் அர்த்தம் என்ன தெரியுமா? இறந்த நாள் என்பது பொருள். இன்றைக்கு ஆண்டவனை பற்றி நாம் பேசவில்லை என்றால் இன்றைக்கு நாம் வாழ்ந்ததாக அர்த்தமில்லை, இறந்ததாக அர்த்தம் பெரியோர்களே. ஆக பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்பது நாம் பேசாத போது இன்று இறந்த நாள் என்று கொள்ள வேண்டும். ஆனால் அப்பர் பெருமானுடைய
மனம் ஆற்றவில்லை அப்படி சொல்ல. இறந்த நாள் என்று அவர் சொல்ல தயங்குகின்றார். அதனால் அமங்கலமான அந்த சொல்லை மங்களகரமாக பிறவாத நாள் என்று கூறுகின்றார். என்னே அவர்களுடைய மாண்பு, மக்கள் வாழ் கொண்ட அன்பு, அது தமிழர்களின் பண்பு. அதை இப்பொழுது அறவே மறந்து விட்டோம் என்பதுதான் இன்றைய நிலை. ஆகவே பெரியோர்களே, மெய்யன்பர்களே, ஆண்டவனை தினமும் ஓதுதல் வேண்டும். அருகிரி பெருமான் அழகாக சொல்லுவார். மேலும் சேந்தனை, கந்தனை, செங்கோட்டு வெற்பனை, செஞ்சுடர் வேல் வேந்தனை, செந்தமிழ் நூல் நொதித்தோனை, விலங்கு வள்ளி காந்தனை, கந்தக் கடம்பனை, கார் மயில் வாகனனை, சாந்துணை போதும் மறவாதவர்க்கு தாழ்வில்லையே. மறவாதவர்க்கு தாழ்வில்லையே. தாழ விடமாட்டான் அவன். அவனை நினைத்திருந்தால் கண்டிப்பாக அவன் நம்மளை தாழ விடமாட்டான். ஆனால் நினைப்பது என்பதுதான் இப்பொழுது முக்கியம். என்ன சொல்லுகின்றார்? சாந்துணை போதும் மறவாதற்கு. என்ன சாந்துணை என்பது? என்னப்பா போயிடுச்சா அப்படிம்பாங்க. என்ன போயிடுச்சு? உயிர் போயிடுச்சான்னு கேட்கறது கூட இல்லை. உயிருள்ள மனிதன் போனா அந்த உயிரையே மறந்துட்டு போயிடுச்சான்னு கேட்பாங்க. போயிடுச்சா, சரி எப்படி சாத்துறது? படுக்க போடுறதா, உட்கார்றதா? என்ன அர்த்தம் பெரியோர்களே? இறக்கும் வரையில் சாந்துணை போதும் மறவாதற்கு. இறக்கும் வரையில் மறவாதற்கு கண்டிப்பாக தாழ்வே இல்லை பெருமக்களே. அழகாக சொல்லி சென்றிருக்கின்றார். அதை நாம் புரிந்து மேன்மை அடைய வேண்டும். ஆக பெரியோர்களே, இந்த நிலையிலே நாம் இப்பொழுது இன்னொரு பாடலுக்கு சொல்ல போகின்றோம். பாடலை பாட இருக்கின்றோம். ஆறுமுகம் என்று ஒளிந்தும் ஒளிந்திலனே என்றார். ஆறுமுகம் என்ற பெயரை பாடி பரவினோம். இப்பொழுது ஆறு முகத்தை 6 இடத்திலே அருணகிரி சொல்லியதை சொல்லி இப்பொழுது நாம் ஆராதனை செய்ய இருக்கின்றோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் முந்தைய பாடலிலே பார்த்தது ஆறுமுகம் 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 என ஒளிந்தும் ஒளியாத நிலையிலே. இப்பொழுது நாம் 6 முகத்தை அங்கங்கே நாம் பார்க்க போகின்றோம். பார்ப்போமா? ஏறுமயிலேறி விளையாடு முகம் ஒன்றே, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே. ஏறுமயிலேறி விளையாடு முகம் ஒன்றே, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே. கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே. மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே. மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே. ஆறு முகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆறு முகமான பொருள் நீ அருளல் வேண்டும். ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே, ஆறு முகமான பொருள் நீ அருளல் வேண்டும். ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே, ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே, ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே.
மெய்யன்பர்களே, இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு பொருள், மெய்ப்பொருள், கவனிக்க வேண்டிய சொல், ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும். அங்கே ஆறுமுகம் என்ற பெயரை சொன்னோம். இங்கே ஆறுமுகமான பொருள், அதை நீ அருள வேண்டும் என்கின்றார். இப்பொழுது பாட்டுக்கு வருவோம் ஒவ்வொரு வரியாக. ஏறு மயில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, ஒன்று அல்ல, ஒன்றே ஏகாரம். எத்தனை திருத்தலங்கள் ஆறுமுகப் பெருமானுக்கு உண்டு. அதில் ஒரே ஒரு திருத்தலம் மட்டும், அந்த திருத்தலத்தில் மட்டும் அவன் ஏறி மயில் ஏறி விளையாடுகின்ற முகம் இருக்கின்றது. எந்த திருத்தலம் தெரியுமா பெரியோர்களே? யாராவது கடைசியிலே சொல்லுவார்களா என்பது பார்ப்போமா? இந்த ஒன்றை மட்டும் கடைசியில் மெய்யன்பர்களுடைய சிந்தனைக்கு விட்டு விடுகிறேன். ஆக ஏறுமயில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, ஒன்றே ஒன்று. எத்தனை திருத்தலங்கள் இருந்தாலும் அவன் ஏறி விளையாடுகின்ற முகத்தை கொண்ட திருத்தலம் ஒன்று உண்டு. வேறு எங்குமே இல்லாத திருத்தலம். அடுத்ததற்கு வருவோம். ஈசனுடன் ஞான மொழி பேசுமுகம் ஒன்றே. ஈசனுடன் ஞான மொழி பேசுமுகம் ஒன்றே. அநேகமாக எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். அது என்ன? நானே சொல்லிவிடுகிறேன். திருவேரகம். அப்பனுக்கு உபதேசம் செய்த சுப்பிரமணியன். அப்பன் கீழே அமர்ந்து வாய்புத்தி கேட்கின்றான், மேலே அமர்ந்து பிரணவத்துக்கு மந்திரம் சொல்லுகின்றான் ஆறுமுகப் பெருமான். ஆக ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே. திருவேரகத்தில் மட்டும்தான் அந்த ஒரு நிலை இருக்கிறது. வேறு இடத்தில் இருக்கிறது என்று சொல்லுவார்கள் தெரிந்தவர்கள். போரூர், அங்கே அப்பன் மடி மீது அமர்ந்து உபதேசம் செய்கின்ற காட்சிதான். அது குரு சிஷ்யை பாரம்பரியம் அல்ல. ஆக ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே என்பது திருவேரகத்தை மட்டும்தான் குறிக்கும். கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்றே. கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்றே. இந்த தலம் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமான் தலம். அருணாச்சலம் அருணாச்சலம் கம்பத்து இளையனார் கோயிலிலே ஆண்டவன் அருணகிரிக்கு உபதேசம் செய்த நிலை. ஆக கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்றே என்பது அருணாச்சலத்திலே கம்பத்து இளையனார் கோயில் ஒன்றுதான் பெரியோர்களே. சும்மா இரு, சொல்லற என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் முருகன். சும்மா உட்கார்ந்து இருந்தார். ஒன்னும் புரியல. சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரம் மட்டும் தவமுறை தியானம் செய்ய அறியாத சடக்கசடம் மூடம் மட்டி பவவினையால் உதித்த தமியன் மிழியால் மயக்கம் உருவேனோ பாடினார். பார்த்தார் ஆறுமுகப் பெருமான். வா வயலூருக்கு என்று கூப்பிட்டு அங்கதான் திருப்புகழ் பாடு என்று சொல்லுகின்றார். அங்கதான் திருப்புகழ் நமக்கு அளிக்கப்பட்டது பெரியோர்களே. ஆக கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்றே என்று அவர் குறிப்பிடுவது அருணாச்சலம் கம்பத்து இளையனார் கோயில் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே. குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் எந்த திருத்தலம்? நாகாச்சல வேலவா.
நாகாச்சல வேலவா வேலவா என்று அழைப்பார். ஆம் மெய்யன்பர்களே, அது திருச்செங்கோட்டு வேலவனை கொண்ட திருத்தலம். செங்கோட்டு வேலவன் திருச்செங்கோட்டிலே அருளியிருக்கின்ற வேலன்தான் குன்றுருக வேல் வாங்கி நின்ற முகத்தோடு நிற்கின்றான். அடுத்தது பார்ப்போம். மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று. மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று. இது எல்லோருக்கும் தெரிந்துள்ளதுதான். ஏன்னா வருடம் அங்கதான் சூரரை வதைத்த சம்ஹாரம் நடக்கிறது. அதனால் திருச்செந்தூர், திருச்சீர் அலைவாய். ஆக மாறுபடு சூரரை வதைத்த முகம் திருச்செந்தூர் மட்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வள்ளியை மனம் புரிய வந்த முகம் ஒன்றே. வள்ளியை மனம் புரிய வந்த முகம் ஒன்று. அந்த ஒரு முகத்தை கொண்ட ஆலயம் எங்கே இருக்கிறது என்பதை கடைசியிலே நாம் பார்ப்போம். ஆன்மீக மெய்யன்பர்களுடைய சிந்தனைக்கு சிறிது இடம் கொடுத்து அவர்கள் சிந்திக்க விட்டு விடுகிறேன். ஆக 2 ஏறுமையில் ஏறி விளை ஆடுமுகம் ஒன்றை ஆன்மீக பெருமகள் சிந்தனைக்கு விடுவோம். அடுத்தது வள்ளியை மனம் புரிய வந்த முகம் ஒன்று என்பதை ஆன்மீக பெருமக்களுடைய சிந்தனைக்கு கடைசியிலே விடுவோம் என்று கேட்டுக்கொண்டு, இதை தவறாக தயவு செய்து நினைக்க வேண்டாம் என்பது தங்களுடைய பாதாரவந்தம் பணிந்து கேட்டுக்கொள்ளுகின்றேன். சிந்தனையை உருவாக்குவதற்கு சொல்லப்பட்டதே அல்ல, உங்களுடைய நிலையை நான் புரிந்து கொள்ள சொல்லப்பட்டது என்பதை தாழ்மையோடு பதிவு செய்கிறேன். பொறுத்தருள வேண்டுகின்றேன். மெய்யன்பர்களே, அடுத்து வருகின்ற வரி ஆறுமுகம் ஆன பொருள். ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும். ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும். மெய்யன்பர்களே, நான் படிப்பது வழக்கம். படித்துக் கொண்டேதான் இருப்பேன் எப்பொழுதும். அந்த முறையிலே ஒரு இணையதளத்தை பார்த்தேன். அதில் சொன்னார்கள், அந்த இணையதளத்தையும் சொல்லிவிடுகிறேன், ஆனால் நீங்களும் சென்று பாருங்கள். ta.m wikisource.org. தயவு செய்து குறித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்களும் பார்க்க முடியும். இந்த ஆறுமுகம் ஆன பொருளுக்கு அறிவியல் வியாக்கியானம் கொடுக்கின்ற தன்மையை பார்த்து ஆனந்தித்து போனேன் பெரியோர்களே. ta.t வர ta.m wikisource WIKESOURCE wikisource.org. இதனுடைய இந்த இணையதளத்திலே ஆறுமுகம் ஆன பொருளுக்கு அறிவியல் ரீதியாக பொருள் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அன்பர்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அதனுடைய சுருக்கத்தை மட்டும் சொல்லுகின்றேன். அறிவியல் ஆறின் உயிர் தத்துவம் அடங்கியிருக்கிறது. அறிவியல் ஆறில் உயிர் தத்துவம் அடங்கியிருக்கிறது. விஞ்ஞானிகள் சொல்லி சென்றிருக்கின்றார்கள், அணுவிலே புரோட்டான் எலக்ட்ரான் என்ற 2 உண்டு. புரோட்டான் என்பது நிலையானது, எலக்ட்ரான் என்பது இயக்கமுடையது. இவை இணைந்து கரி என்ற ஒரு பொருள் உருவாகும். அந்த கரி என்ற பொருளிலே புரோட்டான் ஒரு அளவு இருக்கிறது, ஒரு கூறு என்று வைத்துக் கொள்வோம். எலக்ட்ரான் 6 கூறு இருக்கிறது என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த 6 கூறு மிகைப்பட்டாலோ
குறைபட்டாலோ உயிர் சக்தியை இழந்துவிடும். எலக்ட்ரான் 6 எண்ணிக்கைக்கு மேலே போனாலோ குறைவாக போனாலோ உயிர் தத்துவமான ஊட்டும் சக்தியை அணு இழந்துவிடும். மெய்யன்பர்களே, உயிர் தத்துவத்தின் விஞ்ஞான பொருளை விளக்கவே 6 பெண்களால், பெண்கள் அல்ல, அவர்கள் எலக்ட்ரான்கள் என்கிறார்கள், 6 பெண்களை எலக்ட்ரானுக்கு உருவகப்படுத்தி சொல்லப்பட்டது. 6 பெண்களான கார்த்திகை பெண்களால் ஆறுமுகன் வளர்க்கப்படுகிறான். ஆறுமுகன் உயிர் சக்தியாக வளர்க்கப்படுகிறான். எப்படி உதித்தார்? சிவனுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து என்று சொல்லுவார்கள். சிவனுக்கு 5 முகம் என்பதை அநேகரும் அறிந்திருப்பார்கள். சிவனுக்கு 6 முகம் உண்டு. சிவனின் 5 முகம் சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருடம், ஈசானம். இந்த 5 முகத்தோடு அதோ முகம் என்ற 6 முகத்திலிருந்து 6 தீப்பொறிகள் பறந்து 6 எலக்ட்ரானிக் பொருள்களான கார்த்திகை பெண்களோடு வளர்ந்தது ஆறுமுகன் என்று சொல்லுவார்கள். உயிர் தத்துவத்தை விளக்க ஆன்மீகத்திலே அன்றைய பெரியோர்கள் அருளி செய்ததை நமக்கு அளித்த அந்த மெய்ப்பொருள் உணர்வை நமக்கு அறிவியல் பூர்வமாக கொடுத்த அந்த மென்பொருள் படைத்த அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்து, மெய்யன்பர்களே, மெய்ப்பொருள், ஆறுமுகமான பொருள் மெய்ப்பொருள் என்பதை நாம் உணர்ந்து அறிந்து வாழ்வோம் என்று கூறி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் முகனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.